இந்த ஷார்ட்ல நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போற மூவி ரீசெண்டா சீஃபைல வந்திருக்கக்கூடிய பால் அண்ட் த பாய் ஒரு மலையாள த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் தியேட்டர்ல வந்த போதே பார்க்கணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா உண்மையில இந்த படம் ஓடிடியில பார்த்த பிறகு சினிமாட்டோகிராஃபி எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கண்டிப்பா இந்த படத்தை நம்ம வந்து தியேட்டர்ல பார்த்துருக்கலாம் அப்படின்னு ஒரு தோணல் இருந்துச்சு. ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா படத்தோட ஹீரோயின் 5 வயசு குழந்தையோட ஜெயில இருந்து விடுதலை ஆகுறாங்க அவங்க செய்த தவறுக்காக. அதுக்கப்புறமா அவங்க ஐடென்டிட்டியை மறைச்சு நல்ல லைஃபை லீட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அதனோட போராட்டம் இன் பிட்வீன்ல அவங்க பையனை வந்து இந்த போராட்டத்துல ஒரு கட்டத்துல தொலைச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த பையனும் இந்த அம்மாவும் வந்து சேர்ந்தாங்களா இல்லைங்கிறதா இந்த படத்தோட என்டையர் ஸ்டோரி லைன். யூஸ்வலாவே மலையாள சினிமால வந்து ஸ்கிரீன் பிளேஸ் வந்து பக்காவா பண்ணுவாங்க. சின்ன சப்ஜெக்ட் எடுத்து அந்த மாதிரியான படம் தான் இந்த படமும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க ஒரு தாயோட போராட்டமாவும், செகண்ட் ஹாஃப்ல பையன் வந்து அவங்க அம்மாவை தேடுற மாதிரியான ஒரு கதைக்களமா தான் அமைச்சிருப்பாங்க. டொவினோவோட கேரக்டர் வந்ததுனால என்னவோ டொவினோவை வந்து லைட்டா கொஞ்சம் தூக்கி பிடிக்கிறதுக்காக ஆக்சுவலா அந்த பார்ட் வந்து அந்த பையன் கஷ்டப்படுறதா தான் காமிச்சிருக்கணும். பட் அந்த கஷ்டம் வந்து நமக்கு உள்ள ஆடியன்ஸுக்குள்ள கடத்தப்படாமலே அது கடந்து போயிருது. எகெயின் வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு நல்ல ஒரு எண்டிங்க வந்து முடிச்சிருக்காங்க. ஓவரால் பாத்தீங்கன்னா ஓடிடியில பார்க்கக்கூடிய ஒரு நல்ல தரமான த்ரில்லர் மூவி தான். த்ரில்லருங்கிறத விட ஒரு எமோஷனல் டிராமா மூவி தான். பட் இம்பாக்ட் கொடுத்துச்சானா செகண்ட் ஹாஃப்ல இம்பாக்ட்ஃபுல்லா கடத்தி இருக்கணும். பட் அதை இந்த படம் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓவரால் ஒரு நல்ல படம் தான் ஃபேமிலியா ஓடிடியில பாக்குறதுக்கு. நீங்க பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.